லடாக் சீரிஸ் பார்ட் 2க்கு வந்திருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க போய் யூடியூப்ல பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்பதான் பார்ட் 2 புரியும். இந்த வீடியோ லிங்க் முழு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மதுரையில இடம் வாங்கணும், இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னாலும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல நான் இடம் வாங்கிட்டேன், ஆனா எனக்கு வீடு கட்டுறதுக்கு போதுமான பணம் இல்ல, லோன் வசதி வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. வீடு சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், லோன் வசதியா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்டமா நீங்க மதுரையில புதுசா வாங்குற ஃபிளாட் வாங்குற இருந்தாலும் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரி வாங்க டாபிக் உள்ள போலாம். லடாக்ல எல்லாமே வந்து பாலைவனமா இருக்கு. டோட்டலா வந்து கல்லும் மண்ணும் மட்டும்தான் லடாக் ஃபுல்லாமே. அது மட்டும் இல்லாம இங்க கல்லு மண்ணு ஃபுல்லாமே டெசர்ட்டா இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா குளிர் வந்து அவ்வளவு குளிரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து இவங்க வழிபடுற தெய்வங்களும் வந்து கொஞ்சம் நமக்கு பார்க்க வியர்டா இருக்கு. நம்ம ஊர் சைடுலாம் ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. இந்த ஊர் சைடு வந்து இவங்க வணங்குற தெய்வங்கள் ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் உக்கிரமா இருக்கிற மாரி தான் இருக்காங்க. நம்ம ஊர் சைடு உக்கிரமா இருக்காங்க தெய்வங்கள். ஆனா வந்து நம்ம விரல் விட்டு எண்ணிறலாம் இத்தன தெய்வங்கள் வந்து உக்கிரமா இருக்காங்க அப்படின்னு. இவங்க புத்திஸ்ட்டா இருந்தாலுமே, ஒரு சில தெய்வங்கள்லாம் வந்து கொஞ்சம் வியர்டா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட கட்டடக்கலைகள் எல்லாமே வந்து அப்படியே சீனம் பெருஞ்சுவரு அத ஒட்டியே வரும் உங்களுக்கு இந்த கட்டடக்கலைகள்லாம். அது மட்டும் இல்லாம நீங்க லடாக் போறீங்கன்னா, டிராவல் பண்றீங்கன்னா, நெறையா வந்து நீங்க முன்கூட்டியே வந்து கொஞ்சம் பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும். இப்ப இந்த இதெல்லாம் வந்து லெவல் 1லேருந்து லெவல் 9 வரை இருந்துச்சு. மேல ஏறி ஏறி போறது தான். ஆனா, அந்த லெவல் 5லயே வந்து நெறைய பேர் நின்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொடியோட மேட்டரு. நெறைய பேர் வந்து லடாக்ல வந்து ஏன் வந்து இப்படி கலர் கலர்ல கொடி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு வந்து என்ட்ட அவங்க சொன்னது என்னன்னா, இந்த வந்து கலர் கலரான கொடிகள் வந்து ஆபத்தான இடங்கள்ல வந்து கட்டுவாங்க. ஆபத்தான இடங்கள்ல கட்டுனா, அங்க வந்து தெய்வீக அருள் வந்து இருக்கிறதுனால, அந்த ஆபத்து வந்து விலகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம, அதனால தான் நீங்க லடாக் நெறைய பிரிட்ஜஸ்ல நீங்க பார்க்க முடியும். அவங்களோட வண்டிகள்ல பார்க்க முடியும். இந்த மாரி கலர் கலரா வந்து இந்த கொடிய கட்டிட்டு இருப்பாங்க. ஆ நம்ம ஊர்லயே இருந்து கிளம்புறவங்களுமே வந்து இந்த ஹிமாலயன்லயா இருக்கட்டும், இல்ல மித்த ஹிமாலயன் பைக்ல, மித்த கார்ல வந்து இந்த கொடி கட்டியிருப்பாங்க. ஏன்னா வந்து, எந்த ஒரு ஆபத்தும் வந்து வந்துறக்கூடாது. நம்ம பயணத்துல எந்த ஒரு ஆபத்தும் வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா லடாக்ல வந்து அந்த தெய்வங்களோட அருள் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்றனால, இந்த ஒரு கொடிகள்லாம் கட்டி இவங்களும் வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க யூஸ் பண்ற முக்காவாசி பொருட்கள் வந்து ஹேண்ட்மேடான பொருட்கள் தான். எதுவுமே வந்து இந்த ஃபேக்ட்ரிலயோ, இல்ல இவங்க ஒரு மிஷின் வச்சு செஞ்சு அந்த மாரி எதுவுமே கிடையாது. முழுக்க, முழுக்க, முழுக்க ஹேண்ட்மேட்ல தான் இது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு கும்பிடுறது ஸ்தலம்னு நெனைக்கிறேன். சுத்தி விட்டு கும்பிடுறாங்க. நெறைய இடத்துல வந்து பார்க்க முடியுது. நம்ம சிங்கிங் பவுல் வந்து கொஞ்சம் ஒரு 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 சவுண்ட் அந்த மாரி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவங்க வந்து நெறைய சவுண்ட் வச்சிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்லயுமே நெறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட உடைகள் எல்லாமே வந்து டோட்டலா வந்து ஒரு ஃபுல்லா வந்து ஒரு தெர்மல் கிளாத் மாரி தான் வந்து இவங்க எல்லாமே அணிஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆ பவுல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரேட் ஜாஸ்தியா தான் இருக்கும். அங்க போனா நீங்க தேவைன்னா வாங்கிக்கலாம். இது வந்து சீக்கியர்களோட கோயில். அது மட்டும் இல்லாம இங்க உள்ள போணும்னா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. கேமரா, ஃபோனு அப்புறம் தலையில வந்து நீங்க துணி கட்டிட்டு போணும். அந்த மாரி நெறைய இருக்கு. உள்ள கேமரா அலோட் இல்ல. அது மட்டும் இல்லாம அதன் அதன் காரணமா இல்லாம நான் வேற காரணங்களாலும் நான் உள்ள போல. ஏன்னா போயிட்டு திரும்பி லேட் ஆயிருச்சு. அடுத்தடுத்து வந்து பிளேஸுக்கு முடில. அது மட்டும் இல்லாம இது வந்து 2 நதி வந்து இணையிற இடம். இதில நீங்க வந்து கை மட்டும் தான் வைக்க முடியும். உள்ளலாம் இறங்கி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் தண்ணி. இங்க வந்து உங்களுக்கு ஒரு சைடு வந்து ப்ரவுனாவும், இன்னொரு சைடு வந்து ப்ளூவாவும் 2 வந்து மெர்ஜ் ஆகுறத நீங்க கண்லயே பார்க்கலாம். இது என்னன்னா சென்டர். அதாவது இந்த வண்டிய நீங்க எந்த வண்டி நிப்பாட்டினாலும் அந்த சர்க்கிள்குள்ள அது வந்து பின்னாடி தான் மூவ் ஆகும். முன்னாடி மூவ் ஆகாது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க கொடியும் நீங்க எடுத்து அசைச்சுக்கலாம். அந்த மாரி நெறையா ஒரு நல்ல இதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கேமல் ரைடு. இங்க போறப்ப மறக்காம கண்ணாடி எடுத்துட்டு போயிருங்க. நான் கண்ணாடிய மறந்து வச்சனால எனக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் இதாயிருச்சு. எப்படின்னா மண் அடிச்சு, மண்ணு ரொம்ப இதாகி அந்த மாரி இதாயிருச்சு. இந்த ஏடிவி ரைட்ல கூட எனக்கு அவ்வளோ மண் அடிக்கல. ஓரளவு நல்லா இவங்க வந்து செட்டிலா தான் வச்சிருந்தாங்க. ஆனா, அந்த கேமல் ரைட்ல சுத்தமா என்னால முழிச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப டஸ்ட் ஆயி, கண்ணெல்லாம் ஒரு மாரி ப்ராப்ளம் ஆயி, அந்த மாரி இதாயிருச்சு. ப்ராப்ளம் மீன்ஸ் நான் ரொம்ப நேரமா வந்து கண் இப்படி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இது வந்து மாங்க் டெம்பிள். மாங்க் டெம்பிள்லயே வந்து ரொம்பவே வந்து நெறையா மாங்க் வந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மியூசியம் இருந்துச்சு. மியூசியம் உள்ள இவங்க பழைய காலத்துல இவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இவங்க ஃபோட்டோ எடுக்க விடல. அது மட்டும் இல்லாம புத்தர்களே நான் சொல்லியிருப்பேன். நெறைய புத்தர் வந்து இவங்க வந்து வழிபடுறாங்க. ஒரு புத்தர் மட்டும் கிடையாது அப்படின்னு. இவங்களுமே நம்மள மாரி காணிக்க போடுறாங்க. அதாவது இந்த நம்ம கடவுளுக்கு போறப்போ வந்து கும்பிட்டு காணிக்க போடுவோம்ல, அந்த மாரி இவங்களும் காணிக்க போடுறாங்க. அந்த 7 அப் பாட்டிலு, அந்த ஒரு சில மாஸாவோ அந்த மாரி இவங்க ஒரு சில ட்ரிங்க்ஸ்லாம் வச்சிருக்காங்க. தண்ணி அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. முனிவர்கள் மாரி இங்கேயும் நெறைய பேர் வந்து அவங்க வழிபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து புத்தர்கள ஃபாலோ பண்ற ஒரு ஏன்ஷியேட்டர்ன்னு தான் நெனைக்கிறேன். இவங்க ட்ரம்ஸ் இவங்க வாசிக்கிறப்பலாம் நம்ம ரொம்பவே அமைதியா இருக்கணும். இந்த டெம்பிள்க்குள்ள போயிட்டாலே நம்ம ரொம்பவே அமைதியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு நைட் சீயிங் அதாவது மூன் சீயிங்கு.
நம்ம கொடைக்கானல் மலையிலேருந்து பார்க்கறது வேற, இங்க லடாக்லேருந்து பார்க்க ரொம்பவே நிலா வந்து கிட்டத்துல தெரிஞ்சுச்சு. என்னதான் வந்து நம்ம ஒரு மிஷின்ல வச்சு பார்த்தாலும், அது வந்து ரொம்ப கிட்டத்துல இருந்துச்சு. இது வந்து ராணுவ ஸ்தலங்கள். அதாவது வந்து நம்ம வீரர்கள் வந்து யூஸ் பண்ண பொருட்கள், அது மட்டும் இல்லாம அவங்களோட அ கல்லறைகள் அது எல்லாமே வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து ஒரிஜினல்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய கன்னு, இவ்வளோ பெரிய இவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரிஜினல் வந்து பார்க்குறேன். இந்த மெடல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே வந்து கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட கல்லறைகள்லாம் வந்து ரொம்பவே நீட்டா, கிளீனா நல்ல ஒரு மரியாதையோட வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே வந்து பாதுகாப்பான இடமா வச்சிருந்தாங்க இந்த இடம். சூப்பரா இருந்துச்சு எல்லாமே.